அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பும் அருளும் மிக்க அந்த அல்லாஹ்வின் அடியார்களே, இப்போ இன்னைக்கு நாம என்ன பார்க்க இருக்கிறோம்னா, தொடர்ச்சியாக மறுமையில் மனிதனின் நிலை என்ற தலைப்பில் நாம் பார்த்திருக்கிறோம். அதுல முதலாவதாக இறைவன் கேட்கக்கூடிய சில கேள்விகள், அமல்கள் தொடர்பாக, அதே போல அருட்கொடை தொடர்பாக என்று பார்த்தோம். இன்று நாம் பார்க்க உள்ளது, இறைவன் 3 கேள்விகளை மனிதரிடத்தில் கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய நாம் பார்க்கலாம். இது புகாரி முஸ்லிம் போன்ற நூல்களை இடம்பெற்றிருக்கு. ஒரு அடியான்ட்ட அல்லாஹ் 3 கேள்வி கேட்பானா. என்ன கேள்வி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல, மாண்பும் மகத்துவம் மிக்க இறைவன், யகூலு யௌமல் கியாமா, மறுமை நாளில் சில கேள்விகளை மனிதர்களிடத்தில் முன்வைக்கிறான். யா ஆதம், யா இப்ன ஆதம். இப்ன ஆதம்னா ஆதமுடைய பிள்ளை. எல்லாருக்கும் இது பொருந்தும். நம்மளும் ஆதமுடைய பிள்ளை தான், ஆதமுடைய பிள்ளைகள் தான் அனைவரும். அப்ப அல்லாஹ் இது நிறைய பேரை நோக்கி கேட்க இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. யா இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, மரில் தூ, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். பலம் தஅதுனி, ஆனால் நீ என்னை நலம் விசாரிக்கவில்லை. நான் நோய் வாய்ப்பட்டு முடியாத நிலையில் தவித்துக் கொண்டு இருக்கும் போது நீ என்னை நலம் விசாரிக்கவில்லை. இது அல்லாஹ் அந்த அடியான்ட கேட்கக்கூடிய கேள்வி. இப்ப அந்த அடியான் அதுக்கு பதில் சொல்றான். கால யா ரப்பி, என் இறைவா, கைஃப அஊதுக, நீ எப்படி நோய்வாய்ப்படுவ? உனக்கு காய்ச்சலா, உனக்கு தலைவலியா, உனக்கு பிரச்சனையா, உனக்கு நோயா, எப்படி இது சாத்தியம்? ஏன் இப்படி கேட்கிறாருன்னா, அந்த ரப்புல் ஆலமீன், நீ தான் அகிலங்களின் இரட்சகன், நீ தான் நோயை கொடுக்கக்கூடியவன், அதை தீர்க்கக்கூடியவன், அனைத்துக்கும் இறைவன். இப்படி இருக்கும்போது உனக்கு நோயை நான் நலம் விசாரிக்கிறேன்னு சொல்லியே, இது என்ன நியாயம்? இது எப்ப நடந்துச்சு? அப்படி ஒரு நிகழ்வே நான் பார்க்கலையே. உனக்கு காய்ச்சலா, உனக்கு உடல்நிலை சரியில்லையா, இது எப்ப நடந்துச்சு என்று அந்த அடியான் கேட்கிறானா. இப்ப இதுக்கு அல்லாஹ் பதில் சொல்றாங்க. அம்மா அலிம்த அன்ன அப்தி ஃபுலான் மரீது, இன்ன அடியான், அல்லாஹ் ஒரு மனிதரை சொல்லி, இன்ன அடியான், அவனுக்கு நோய் ஏற்பட்டதை நீ அறிவாய். அவனுக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு, அதை நீ அறிந்திருக்கிற, அது உனக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது பலம் தஅதுஹு, ஆனால் நீ அவரை நலம் விசாரிக்கவில்லை. அல்லாஹ் இங்க என்ன சொல்றான்னா, நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு அதை அல்லாஹ் எப்படி ஒப்பனை செய்யறான்னா, நான் நோய்வாய்ப்பட்டிருக்கேன்னா நானே நோய்வாய்ப்பட்டிருக்கேன்னு அர்த்தம் இல்லை. இந்த மனிதனுக்கு நோய் ஏற்பட்டுருந்துச்சு, நீ அவனை போய் நலம் விசாரிக்கவில்லை. அம்மா அலிம்த அன்னக லவ் உதுதஹு, நீ அவரை நலம் விசாரித்திருந்தால், நீ அவரை நலம் விசாரிக்கல, நீ போய் அவரை நலம் விசாரித்திருந்தாய் என்று சொன்னால், லவஜத்தனி இன்தஹு, அவரிடத்தில் என்னை பார்த்திருப்பாய். இங்க அல்லாஹ் என்ன மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ற பாருங்க. ஒரு அடியானுக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது, அவனை போய் நீ நலம் விசாரிக்கவில்லை, பார்க்கவில்லை, அதற்காக பிரார்த்தனை செய்யவில்லை. இப்படி நீ பிரார்த்தனை செய்திருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை பார்த்திருப்பாய், அது என்னை நோய் நலம் விசாரித்ததை போன்று இருந்திருக்கும். அப்ப இந்த கேள்வி என்பது நமக்கும் அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோமா? இன்னைக்கு நோய் நலம் விசாரிப்பது என்பது நம் சமூகத்தில் ரொம்ப குறைஞ்சு போயிட்டு நோய் நலம் விசாரிப்பதே இல்லை. இது எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, பெற்றோர் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா பரிதவித்து விடுவாங்க, ரொம்ப கவலைக்குள்ளாகுவாங்க. ஆனால் பெற்றோருக்கு ஒன்றுனா பிள்ளை அப்படி இருக்க மாட்டாங்க. எங்கேயாவது பிள்ளை பெற்றோரை உளுந்து கவனிச்சு பார்க்க முடியுமா? பொம்பளை பிள்ளையா இருந்தா கூட சரி, பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆம்பளை பிள்ளை அம்மா தலைவலிக்குன்னு சொன்னாங்கன்னா, என்னைக்காவது தலைவலிக்குதாமா, கையில போட்டுவிடவா கேட்டிருக்கோமா? அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகணும், முன் வந்திருக்கோமா? இன்னைக்கு பசங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கே வெறுப்பு, ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டான். அவனுக்கு காய்ச்சல் வந்தாலும் போக மாட்டான், வேற யாராவது கூட்டிட்டு போகணும்னாலும் போக மாட்டான். அதுல அம்மாவை கூட்டு போறதுங்கிறது அவனுக்கு ஒரு அவமானமா பார்க்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். கூட்டே போக மாட்டேங்கிறாங்க, நலம் விசாரிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த தாய், உனக்கு ஒரு உடல் பிரச்சனை என்றால் உன்னை கவனிக்கக்கூடிய அந்த கவனிப்பை நீங்கள் உணர்ந்து பார்க்கணும். பதவி போயிடுவாங்க, என் பிள்ளைக்கு காய்ச்ச, அவங்களுக்கு வேற எந்த நினைப்பும் இருக்காது, எந்த சிந்தனையும் இருக்காது, அதைத்தான் நினைத்து கொண்டே இருப்பாங்க.
ஆனா இந்த பிள்ளை தன் தாய்க்கோ தந்தைக்கோ அல்லது பாட்டிக்கோ உறவினருக்கோ யாருக்கோ உடல்நலை விசாரணைக்காக போயிருக்கிறாங்களா? குறிப்பாக தௌஹீத்வாதி என்று சொல்லக்கூடியவங்க, நான் ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்கிறேன், பல ஆண்டுகளாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவங்க உறவுக்காரர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது போய் விசாரிக்கிறது இல்லை. கேட்டா என்ன சொல்றோம்? நான் அவங்களோட சண்டை, அவங்களோட பேச மாட்டேன், அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன், இப்படின்னு சொல்றோம். இப்படி இருக்கக்கூடியவர்கள்ட்ட தான் அல்லாஹ் மறுமையில கேட்பான், ஏன்பா உன் சொந்தக்காரவன், உனக்கு தெரிஞ்சவன், உன் பக்கத்து வீடு, உன் ஏத்த வீடு, உனக்கு வேண்டப்பட்டவன் காய்ச்சலா இருந்தானே, பாதிப்புக்குள்ளா இருந்தானே, அவனை போய் நீ நலம் விசாரித்திருக்க கூடாது? ஏன் விசாரிக்கல? நீ அவனை போய் நலம் விசாரித்திருந்தால் என்னை பார்த்திருப்பாய், அது என்னை விசாரித்தது போன்று இருந்திருக்கும். ஆனா நீ செய்ய மறந்துட்டிய. அப்ப இது நாம செய்யக்கூடிய எவ்வளவு பெரிய தப்பு தெரியுதா? ஆனா இன்னைக்கு நம்ம இதை பொருட்படுத்துறதே இல்லை. நோய் நலம் விசாரிக்கிறதை பொருட்படுத்துவதே இல்லை. குடும்பத்திலே இந்த நிலைமைன்னா அப்ப சமூகத்தில் நம்ம என்ன சொல்றது? குடும்பத்துல உள்ளவங்களே பார்க்கறது இல்ல, குடும்பத்துல உள்ளவங்களே விசாரிக்கிறது இல்ல, அவங்களுக்கு வேண்டிய உதவியை செய்யறது இல்லை. அப்படின்னா இப்ப மற்றவங்களை போய் நம்ம எங்க போய் பார்ப்போம்? நம்ம சகோதரர், கொள்கை சகோதரர்கள் அல்லது கொள்கை சகோதரருடைய உறவுகள் பெருமளவுக்கு பார்க்கறது இல்லை. எப்பமாவது ரொம்ப ரேரா அவர் மரணத்தை அடைகிறதுக்குரிய ஒரு நிலை இருக்கு தெரியுமா, அப்ப போய் ஓடி போய் நிற்போம். அப்ப நின்று என்ன பிரயோஜனம்? அவருக்கு மன ஆறுதல் தான் அந்த நேரத்துல முக்கியம். ஒரு மனிதனுக்கு மன ஆறுதல் முக்கியம் நோயில் இருக்கும்போது. ரசூலுல்லாஹ் நமக்கு அதான் சொல்லி தராங்க. நீங்கள் ஒருவரை நோய் நலம் விசாரிக்க சென்றால் அந்த நேரத்தில் நல்ல வார்த்தைகளை, சாலிகான ஒரு நல்ல சொல்லை நீங்க சொல்லுங்க. ஏன்னா அந்த நேரத்தில் வானவர்கள் ஆமீன் சொல்றாங்க. வானவர்கள் ஆமீன் சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க சொல்றது நடக்கும். வானவர்கள் சும்மா எதையும் பேச மாட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொடர்பாக உள்ள ஆரம்ப தகவல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இதனுடைய பேர் என்னன்னு கேட்கும்போது எங்களுக்கு தெரியாது. மாணவர்கள் சொல்றாங்க, நீ எதை எங்களுக்கு கற்றுத்தந்தாயோ அதை தவிர வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது. லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. அப்ப அல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்தானோ அது மட்டும் தான் தெரியும். அப்ப இங்க போய் நீங்க ஆமீன் சொல்லுங்கன்னு யார் சொன்னா? அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அவங்க மாணவர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துல போய் நல்ல வார்த்தைகள் சொன்னோம்னா அது சரியாகிறதுக்குள்ள ஒரு களம் அமையுமா இல்லையா? ஒரு ஆள் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா, அவர்கிட்ட போய் ஒண்ணு கவலைப்படாதீங்க, சரியாயிரும், அல்லாஹ் உங்களுக்கு இருக்கா, நல்ல வார்த்தைகளை சொன்னோம்னா அது சரியாகிறதுக்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவருக்கும் மன நிம்மதி கிடைக்கும். எல்லா வார்த்தையும் எதிர்பார்க்கிறாங்க. இப்ப நாம நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம், யாருமே விசாரிக்க வரல, எல்லாரும் நம்மளை அப்படியே விட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுவே நமக்கு மன நெருக்கடி ஏற்படுத்தும். அப்ப நாம என்ன செய்யணும்? பிறரை போய் விசாரிக்கணும். சில பேர் விசாரிப்பாங்க. எப்படி விசாரிப்பாங்க தெரியுமா? என்னப்பா உனக்கு கேன்சரா? முடிஞ்சு போச்சு. இப்படிதான் என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் அவரு சீக்கிரத்திலேயே மௌத்தாயிட்டாரு. இது அங்க சொல்ற வார்த்தையா? சுகர் வந்துருச்சா? முதல்ல கட்டவரில் எடுப்பாங்க, கணுக்கால் வரைக்கும் எடுப்பாங்க, முட்டிக்காலு, கடைசியில உயிர். இந்த வார்த்தைகளை தான் போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். நல்லா விசாரிக்க போறதே ரேரு. அப்ப போறதுல என்ன செய்யறது? அவரை உற்சாகம் ஊட்டுறதுக்கு பதிலா பயம் கொடுக்கிறது. நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன்பா, இதுக்கு மேல நீ தான் பாத்துக்கிறணும், இப்படி சொல்றது என்பது நீங்க போகாம இருக்கிறதுக்கே மேலுன்னு அர்த்தம். ஏன்னா ரசூலுல்லாஹ் போறது எதுக்கு சொல்றாங்க? நீங்க நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. அப்ப அங்க போய் அவரை போய் பயம் காட்டி, பத்தாவதுக்கு அவங்க குடும்பத்துல போய், பெண்கள்னா ஒரு விஷயம்னா ரொம்ப பயப்படுவாங்க, அவங்கள்ட்ட போய் 10 விஷயங்களை ஏற்றி விட்டு, இந்த ஹாஸ்பிட்டலுக்கா போறிய, முடிஞ்சு போச்சு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலே அவன் அப்படித்தான் செய்வான், காசை மட்டும் பிடிங்கிட்டு ஒன்றும் செய்ய மாட்டான். இப்படின்னு என்னதுன்னா அவங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு பயம் கொடுக்குற வேலையில செய்யறாங்க. இப்படி தயவு செய்து செய்யாதீங்க. விழிப்புணர்வு ஏற்படுத்துறது வேற, பயம் காட்டுறது வேற. விழிப்புணர்வு காட்டி நம்ம அதிகமான பேர் சொல்றது இல்லை, பயம் கொடுத்ததுன்னே சொல்றது. அப்ப இப்படி என்ன செய்யக்கூடாது? நம்ம செய்யக்கூடாது, நல்லா விசாரிக்க போகணும். அப்ப நல்ல வார்த்தைகளை சொல்லணும். இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு ஒரு கடமையை சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹக்குல் முஸ்லிமி அலா முஸ்லிமின். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சிலது இருக்கு. அதை சில நேரங்களில் ரசூலுல்லாஹ் 5ன்னு சொல்றாங்க, 6ன்னு சொல்றாங்க, சில செய்திகள்ல 7ன்னு கூட வருது. அதுல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நோய் விசாரிப்பது முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் செய்ய வேண்டிய கடமை, கண்டிப்பா செய்யணும். ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கானா, போய் விசாரிப்பா, அவனை பாரு, அவனுக்கு உதவி செய், பொருளாதார உதவி செய், அவனுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு கொடு. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு முறை சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை. அப்ப அவங்க சார்ந்த அன்சாரி தோழர்கள்ட்ட கேட்கறாங்க, இந்த நபி தோழர் எப்படி இருக்கிறாரு? பரவாயில்ல, நலமாக இருக்கிறாங்க.
நலமா இருக்கிறாங்களா, சரி நல்லது அப்படின்னு வீட்டுல உட்காரல. அவரை நலம் விசாரிக்கிறதுக்கு என்னோட வர்றது யாரு? ரசூலா சஹாபாக்கள்கிட்ட கேட்கறாங்க. அப்ப ரசூலா கேட்கும்போது எல்லாரும் வரங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரும் படம் அந்த நேரத்துல அங்க இருந்து சஹாபாக்கள்லாம் கிளம்பி போறாங்க, நடந்தே போறாங்க. நாம இல்லைங்க அங்க போறதுக்கு வண்டி இல்ல, வாகனம் இல்ல, நேரம் இல்ல அப்படின்னு சொல்லிடுவோம். ரசூல்லா நடந்தே போறாங்க அவர் விசாரிக்கிறதுக்காண்டி. போய் நலம் விசாரிச்சுட்டு நல்ல வார்த்தைகளை சொல்லிட்டு வராங்க. இது மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களை பார்க்கலாம். ரசூல்லா போய் நலம் விசாரிச்சுட்டு வருவாங்களாம். இப்படி யாரெல்லாம் நலம் விசாரிக்க போறாங்களோ அவங்களுக்கு ரசூலுக்கு சிறப்பு தெரியுமா? யார் ஒருவர் நோயாளி நலம் விசாரிக்க போறாங்களோ அவர் நலம் விசாரிச்சுட்டு திரும்பி வருகின்ற வரை சொர்க்கத்தினுடைய கனியை பறித்துக் கொண்டிருக்கிறார். சொர்க்கத்தினுடைய கனியை பறித்துக் கொண்டிருக்கிறோமா? சொர்க்கத்தினுடைய கனி என்பது அது ரொம்ப சுவையானது. அது நிறைய வர்ணனைகளுக்கு உட்பட்டு வருது. சொர்க்கத்துல அல்லாஹ் ஒரு பழத்தை கொடுப்பானா, ஒரு பழம். அதை இவர் சாப்பிட்டு இது என்ன உலகத்தில் உள்ளது மாதிரியா இருக்கு, உங்களுக்கு வேற ஏதாவது இருந்தா நல்லா இருக்குமே, அதெல்லாம் தெரியும், நீ சாப்பிடுப்பான்னு சாப்பிட்டு பார்த்தா சுவை அருமையா வேற மாதிரி இருக்குமா. அதையே மீண்டும் சாப்பிட்டா அதனுடைய சுவை இன்னும் வேற மாதிரியா இருக்குமா. இப்படி ஒரு பழத்திலே பல சுவை, இவ்வளவு அருமையான பழமாக இருக்கும் சொர்க்கத்துல. அப்ப அந்த பழத்தை நாம நோயாளி நலம் விசாரிக்கும் போது பறித்து கொண்டிருக்கிறோம். அந்த நன்மை நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கு, மறுமையில் அதனுடைய பலன் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு முறை ரசூலா ஒரு சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொடர்பாக வரக்கூடிய செய்தி, மக்கள்லாம் ஒண்ணு கூடி இருக்கும் போது, உங்களில் இன்று ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார்? ரசூலா கேட்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கை தூக்குறாங்க. உங்களில் இன்று நோயாளி நலம் விசாரித்தவர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கை தூக்குறாங்க. உங்களில் இன்று நோன்பு வைத்திருப்பவர் யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கை தூக்குறாங்க. உங்களில் இன்று என்ன சொல்லியிருக்கிறேன், பசித்தவருக்கு உணவளிக்கிறது. இன்று பசித்தவருக்கு உணவளித்தவர் யார்? 4 விஷயம் கேட்கிறாங்க. எல்லாத்துக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கை தூக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இதை சொல்லிட்டு உணவளித்தல், நோயாளி நலம் விசாரித்தல், ஜனாசாவை பின்தொடர்தல், அதே போல நோன்பு வைத்தல், இந்த 4ஐயும் சொல்லிட்டு இது யார் இடத்துல ஒன்று சேர்ந்தோ அவர் கட்டாயம் சொர்க்கத்துக்கு போவாங்க, சொர்க்கத்துக்கு கொண்டு போறதா இந்த 4 விஷயம். அப்ப இந்த 4ஐயும் நம்ம ஒரு நேரத்துல ஒன்றிணைக்கிறதுக்கு முற்படணும். அதுக்காண்டி ஒரு ஆள் என்ன செய்யக்கூடாது, இவர் மௌத்தா போயிட்டாருன்னா நம்ம அதை எடுத்து அப்படி செய்ய முடியாது. இல்ல, இது யதார்த்தமா அமையணும். நம்ம என்ன செய்ய முடியும், இதை நம்மள அமைக்க முடியுமா? இவர் மௌத்தாயிட்டா அப்படின்னு அதை கொண்டு வர முடியாது. திடீர்னு ஒரு மௌத்து வந்துருச்சு அப்படின்னா அடுத்த நாள் எடுக்கிறாங்கன்னா அப்ப என்ன செஞ்சுக்கலாம், மத்த மூணையும் அமைச்சுக்கலாம். ஆனா மௌத்தை என்ன செய்ய அதை கொண்டு வர முடியாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு ஆளுக்கு அமைஞ்சு போயிட்டு சொர்க்கம், அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, சொர்க்கத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நாம இதை பெருமளவு அலட்சியப்படுத்துறோம். குடும்பத்துல உள்ள நோயாளிகளை விசாரிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது கொள்கையில உள்ள நோயாளிகளை விசாரிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது பொதுவாக உள்ள நம்மள்ட்ட வேலை பார்ப்பவங்க இருப்பாங்களா இல்லையா, கடையில வேலை பார்க்கறவங்க, அவங்க நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். சில பேர் ரொம்ப முடியாம வெளியே போயிட்டு வந்திருப்பாங்க ஊருக்கு, வந்த உடனே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆயிருக்கும், இவர் போட்டு கண்ட திட்டு. அவங்களுக்கு மனசு எப்படி இருக்கும், ஏன்னா நோயில போயிட்டு வந்திருக்கேன், என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கல, ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு இந்த திட்டுறாரு. இதெல்லாம் மனிதாபிமான மற்ற செயல். நம்மள்ட்ட வேலை பார்க்கறவங்கன்னா அவங்க அடிமையா, அவங்க நம்ம தானே பார்த்துக்கிறணும். அப்ப அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அவங்கள போன் போட்டு விசாரிக்கிறது, இதெல்லாம் அவங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். அல்லது கொள்கையில உள்ளவங்களா இருந்தா கூட அவங்களுக்கு ஒரு மனநிறைவு கிடைக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம பெரிய அளவுக்கு அலட்சியப்படுத்துறோம். ஆனா அல்லாஹ் இதை என்ன செய்வாங்க, மறுமையில பிடிச்சி கேட்பான், நீ நோயாளியை நல விசாரித்தாயா? இல்லை என்று பதில் சொல்லும் போது அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பார்வை வேற மாதிரியா இருக்கும். அதே போல இன்னும் அல்லாஹ் அடுத்தடுத்து சில கேள்விகளையும் கேட்பாங்க என்று அதே செய்தியை நாம் பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய நாட்கள் அறிந்து கொள்வோம். அப்ப இந்த நோயாளி நலம் விசாரிக்கிறத நீங்க எல்லாரும் கண்டிப்பா செய்யுங்க. யார் வீட்லயுமே நோயாளி இல்லையா அப்படிலாம் இல்ல, எல்லார் வீட்லயும் நோயாளிகள் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து வெறுப்படையாதீங்க, சலிப்படையாதீங்க. சும்மா ஒரு வார்த்தை போய் என்னன்னு கேட்கறது என்ன ஆக போகுது, என்ன செய்றீங்க, எப்படி இருக்கீங்கன்னு கேட்கல, என்ன அப்ப என்ன கௌரவம், வெற்றி கௌரவம் இல்ல, போக மாட்டோம். இதெல்லாம் தூக்கி போட்டு அல்லாஹ் இடத்தில் நாளை மறுமையில் பதில் சொல்லணும் என்பதை கருத்தில் கொண்டு நீங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் நோயாளியை விசாரிங்க. இந்த விசாரணை என்பது மறுமையில் நமக்கு அல்லாஹ்வுடைய விசாரணையிலிருந்து பாதுகாப்பு பெற்று தரும். அதை கவனத்துல கொண்டு கண்டிப்பா நோயாளி நலம் விசாரிங்க. இதனால் நமக்கு சொர்க்கம் என்ற அந்த பாக்கியம் இருக்கிறது என்பதை இந்த செய்தியிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் மற்ற செய்திகளை தொடர்ந்து அறிவோம் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.